அதுக்கப்புறம் நம்ம உணர்ச்சிகள் மூலிமா சில விஷயங்களை நம்ம நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ணும்போது உணர்வுகளாக அந்த உணர்ச்சிகளாக உணரும்போது இது அகம் சார்ந்தது இது புற சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கும்போது அது வந்து நம்மளை விட்டு வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தடுமாறு. அந்த உணர்வுலேருந்து நம்ம வெளியில் வர்றது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? அதாவது மொத்தத்தில் நீங்கள் உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் முயற்சியை கைவிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு இயற்கையினுடைய இயக்கம் ஒன்று. அந்த இயற்கையினுடைய இயக்கத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அந்த மனசே வந்து இயற்கையாக தான் இயங்குது இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த இயக்குபவங்கிற உடைய ரோலை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எந்த அளவுக்கு இயக்குபவங்கிற ரோலை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயற்கையான இயக்கம் நல்லாயிருக்கும். இந்த இயற்கையான இயக்கம் நல்லா இருக்கும்பொழுதே எல்லாமே நல்லாவே ஆகும். இல்லை இப்போ அந்த இயக்குவன் அப்படிங்கிறது வந்து நாம தான் அப்படிங்கிறத உணர்வோம். ஒரு கோபம் வருது, ஒரு சூழலே, இப்போ குடும்பத்தில் ஒரு சூழலே ஒரு கோபம் வருதுங்கிறப்ப அந்த கோபங்கிற உணர்வு வருதுங்கிறது இப்போ நம்ம அந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் நல்லாவே தெரியுது. அந்த உணர்வு தேவையில்லாத நம்ம விட்டாலுமே அந்த உணர்வு உடல்